இந்த பாருங்க, இதாங்க திருவாணியில் மெயின் பிரச்சனையே. அம்மா அந்த கொக்கியை காமி, இதான் புடவை கிழிக்குதுமா. ஆமாம், இதனால் தாங்க மாற்ற போகுது. கொலுசு ஆனால் நல்லா தாம்மா இருக்கு. கொலுசு நல்லா தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு புடவையாக கிழிச்சு தெளியுறதா. அம்மாட்ட அந்த பீரோவில் இருக்க புடவெல்லாம் காலி ஆகிட்டே இருக்குங்க. இங்கே பாருங்க, பழசை கொடுத்துட்டு கொலுசு எடுக்கிறாங்க. நிறைய கீழே இருக்குங்க டிசைன். இதுதான் சூஸ் பண்ணியிருக்கேம்மா. இது யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா ரொம்ப அப்படியே தெரியல. ஆனால் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓ, இது பருத்தி எப்போ இது பண்ணுவாங்க? காய்க்கணும், பூ பூத்துட்டு இந்த மாதிரி காய்ச்சிடும். காய்க்கும். ஆமாம், இந்த பாருங்க அது எப்படி இருக்குன்னு. பஞ்சு வந்து இதில் தாம்மா இருக்கும். ஆமாம், இருக்குல்ல காய் வச்சிருக்கு. நாங்கள்லாம் பஞ்சு எடுத்துருக்கோம். ஆமாம், பஞ்சு என்ன நிறைய தான் இருக்குன்னு நினைக்கிறேம்மா. நல்லா இருக்கு செடிகள். அம்மா என்ன சாப்பிட வந்தாச்சா? வந்தாச்சு. சாப்பாடுலாம் எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. என்னென்ன கூட்டு கொடுத்துருக்காங்க? வெண்டைக்காய் துவையல், பீட்ரூட்டு, தயிர், வத்த குழம்பு, ரசம். பாயசம் இருக்கா இல்லையா? பாயசமும் இருக்குது. இருக்கு. அப்பளமும் நல்லா பெருசாக இருக்குமா? ஆமாம். அம்மா ஓ, இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிற? போய் கொலுசு மாற்ற போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், அந்த முத்து உளுந்துடுச்சு. அது வந்து அந்த கம்பி என்ன செய்யுதுன்னா அந்த புடவையை மாட்டி கிழிச்சிடுது. எல்லா புடவையும் பார்க்குறேன், அந்த ஓர சைடுலாம் போகுது எனக்கு. அதனால் போய் கொடுத்துட்டு மாற்றிட்டு வேறு இடத்துல ஒருன்ட்டு போகிறேன். அம்மா உனக்கு கொலுசு ராசியே இல்லைம்மா. எப்போ எடுத்தாலுமே இதே பிரச்சனை தான். ஆமாம், முத்து கொட்டிடும். அந்த முத்து கொட்டின கம்பி வந்து என் புடவையில காலி பண்ணிடும். அதான் அதெல்லாம் இன்னொன்று சொல்லியம்மா, அந்த திருவாணியே ஏதோ ஒன்று சொல்லி. திருவாணியும் இப்படி லூஸாக ஆகிடுது. எனக்கு திருவாணி தான் எல்லா கொலுசும். திருவாணி பிரச்சனை வேறு வந்துடும். ஆமாங்க, அது வேற நடந்து போயிட்டு இருப்ப கைண்டி வேற விழுந்துடுது. ஆமாம். அம்மா ஓ, இப்போ போய் கொலுசை மாற்றணும். ஆமாம், மாற்றிட்டு வரணும். அதை நீ ஃபஸ்ட்டு எடுத்த கொலுசு அது. ஆமாம், இப்போ தாங்க மாற்ற போகுது. ரொம்ப நாளாச்சா, சரி மாற்றிடும்னு சொல்லி நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம். கடையில் போய் பார்த்தா தான் தெரியும் என்ன டிசைனில் இருக்குன்னு. ஆமாம், எனக்கு எடுக்க தெரிய மாட்டேங்குது. என்ன மாடல் எடுத்து போட்டால் நல்லா இருக்குன்னு. அம்மா இந்த நிறைய முத்து வச்சுலாம் போடுவாங்களே, அது மாதிரிலாம் போட மாட்டேன். அதெல்லாம் நான் போட மாட்டேன். அதெல்லாம் அப்போ போட்டது. இப்போல்லாம் இனிமேலாம் அது மாதிரி போடவே மாட்டேன். ஓ, அதெல்லாம் வயசு பொண்ணுங்க போடுறதா? ஆமாம். ஏன் நீ எல்லாம் போட்டால் நல்லா தான் இருக்கும். நான் போட மாட்டேன், எடுக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஓ ஆமாம்மா, நடந்துக்கிருந்து நைட்டில் போனேன்னு வச்சிக்க, கொலுசு சவுண்டை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு ஓட வேண்டியதான். ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கும்ல, சலுக்குன்னு. நான் அப்படி நடக்கவும் மாட்டேன், பொறுமையாக தான் நடப்பேன். இருந்தாலும் கூட அந்த மாதிரி கொலுசு நான் இனிமேலாம் போட்டுக்கவும் மாட்டேன். சரிம்மா, போய் கடையில் போய் எடுத்துருமாம்மா. போய் எடுத்துருவோம். சரி கிளம்ப வேண்டியதாங்க, டைம் ஆகிடுச்சு. ஆமாம், இதை பாருங்கள், இதாங்க திருவாணியில் மெயின் பிரச்சனையே. அம்மா அந்த கொக்கியை காமி, இதான் புடவை கிழிக்குதுமா. ஆமாம், இதனால் தாங்க மாற்ற போகுது. கொலுசு ஆனால் நல்லா தாம்மா இருக்கு. கொலுசு நல்லா தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு புடவையாக கிழிச்சு தெளியுறதா. அம்மாட்ட அந்த பீரோவில் இருக்க புடவெல்லாம் காலி ஆகிட்டே இருக்குங்க. அம்மா இது என்னம்மா ரொம்ப கிழிச்சிருதா புடவையா? ஓர சைடு போயிடும். அதனால இது இதாகிடுது. அது வெளியே நீட்டாக கிழிஞ்சிக்கிட்டே வந்துடுது. இது கடையில் கொடுத்தா சரி பண்ண முடியாதுமா? சரி பண்ணுவாங்களே. பண்ணுவாங்க. பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நறுக்கிட்டு இதை பிடிச்சி இழைச்சிடுவாங்க. இழைச்சிட்டா சரியாயிடும். நறுக்கிடுவாங்க. அம்மா என்ன கடைக்கு வந்தாச்சா? கடைக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்க, கொலுசு எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்ல டிசைனு. ஆமாம், நிறையா இருக்குங்க டிசைனு. இதை தான் அம்மா சூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு இருக்காங்க. வெயிட்லாம் எப்படிமா இருக்கு? வெயிட்லாம் அதிகமாக தான் இருக்குது. அதிகமாக இருக்கு. இது என்ன இந்த மாதிரி தான் முறுக்குமா? இதெல்லாம் ஒரு மாடல். இது கேரளா மாடல். கேரளா மாடலா? ஆமாம். இந்த பாருங்க, பூ வச்ச மாதிரியே இருக்குங்க டிசைன். ஆனால் இதெல்லாம் காலில் போட்டு செம்மையாக இருக்கும்லம்மா. ஆமாம், நல்லாயிருக்கும். அம்மா ஓ, என்ன கொலுசுலாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. என்ன உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். அம்மா ஓ, இப்போ எங்கே நின்றுட்டு இருக்க? சும்மா பருத்தி கொள்ள இருக்கா, நல்லா காற்று வருதுன்னு சேர்த்து நின்றுட்டு இருக்கேன் பார்த்துக்கிட்டு. சரி போய் பருத்தியை பார்ப்போமாம்மா. ம், ஆமாம், நீ தானே பார்த்ததில்ல பருத்தி.
பாருங்க இடம் செம்மையாக இருந்துச்சுங்க, அதான் இறங்கி போகிறேங்க. அம்மா ஓ எள்ளு செடியெலாம் இருக்கு. ஆமாம். பயங்கரமாக இருக்குமா இடம். இப்போ பிள்ளை பாரு, ஆடெல்லாம் அந்த சூப்பராமையா செம பிள்ளை. அம்மா ஆ இதில் நண்டுலாம் இருக்கும்ல, இந்த இங்கே பாரு களிமண் எப்படி ஓட்ட ஓட்டையாக இருக்குன்னு. வயநண்டு. வயநண்டு தண்ணி இருக்கணும். அம்மா ஓ இது பருத்தி எப்போ இது பண்ணுவாங்க? காய்க்கணும், பூ பூத்துட்டு இந்த மாதிரி காய்ச்சிடும். காய்க்கும். ம் ஆமாம், இந்த பாருங்க அது எப்படி இருக்குன்னு. பஞ்சு வந்து இதில் தாம்மா இருக்கும். ஆமாம், இருக்குல்ல காய் வச்சிருக்கு பாரு. ஆ நாங்கள்லாம் பஞ்சு எடுத்துருக்கோம். ஆமாம், பஞ்சு என்ன நிறையா தான் இருக்குன்னு நினைக்கிறோம்மா. நல்லா இருக்குது செடிகளும், இடமும் சூப்பராக இருக்குல்ல. ஆமாம். அம்மா ஊர் அறிஞ்சு வெறும் பருத்தி தான். பருத்தியை ஃபுல்லாக பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. பிடிச்சிருக்கா இந்த இடம்லாம்? பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது. ஆ எங்கள் ஊர்லாம் அப்படி தானே இருக்கும், பசுமையாக எந்த நேரமும் பார்த்தாலும் பச்சையாக இருக்கும். ஆமாம், சரி அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதாங்க. அம்மா ஓ என்ன வெயிலுக்கு வாட்டர் மேலனா? ஆமாம். சாப்பிடு சாப்பிடு. இனிப்பாக இருக்கா? நல்லா இனிப்பாக இருக்குது. இனிப்பாக இருக்குமா? பாருங்கள் அப்படியே வந்த வழியில் தர்பூசணி விற்றுதா, அதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அம்மா. இந்த டைமில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமாம், உங்களுக்கு மட்டும் எங்கே கிடைக்குது? நல்லா நல்லா இருக்கு. இனிப்பாக இருக்குமா? நல்லா அதனால வாங்குறது இல்லை. நல்லா இருக்கு. டேஸ்ட்டில் குறைக்கிறதுக்காக நான் வாங்குறது. ஆமாம், அதே மாதிரி இதை பாரு அம்மா, எவ்வளோ பழம் இருக்குது பார்த்தியா இல்லையா? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கு, வாங்கி சாப்பிடு. அம்மா என்ன சாப்பிட வந்தாச்சா? வந்தாச்சு. சாப்பாடுலாம் எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கேன். என்னென்ன கூட்டு கொடுத்துருக்காங்க? வெண்டைக்காய் துவையல், பீட்ரூட்டு, தயிர், வத்த குழம்பு, ரசம். பாயசம் இருக்கா இல்லையா? பாயசமும் இருக்கு. இருக்கு. அப்பளமும் நல்லா பெருசாக இருக்குமா? ஆமாம். ஆமாம், ஏன்னு பார்த்தீங்கன்னா செம பசிங்க, அதான் சரி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு சாப்பிட வந்தாச்சு. நல்லா இருக்கலாமாவா? நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கு. நம்ம வந்து என்ன எடுத்துகிட்டோம் பார்த்தா மீல்ஸ் தான் எடுத்துருவோம் ஃபுல்லாக. சாம்பார் கூட்டெல்லாம் எடுத்து சாப்பிடுமா, எடுத்து சாப்பிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு நான்வெஜ் இல்லைங்க, ஒன்லி மீல்ஸ் மட்டும் தான். அப்பளம் என்னம்மா இவ்வளோ பெருசாக இருக்கு? ஆமாம், பெரிய அப்பளம். பெரிய அப்பளம். இந்த பாருங்க அப்படியே காமிக்கிற மாதிரி தயிர் எல்லா கூட்டுமே இருக்குங்க. அம்மா ஓ என்ன வீட்டுக்கெலாம் வந்தாச்சா? வந்தாச்சு. காமிம்மா, இங்கே பாருங்க பர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்கலாமா? ஆமாம். உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. முன்ன இருந்ததோட இது ஒரு டிசைன் தானம்மா? ஆமாம். இதுலேயும் ஆனால் அந்த முத்து இருக்குங்க, இந்த முத்து இல்லாமல் வாங்க முடியல. ஆமாம். ஓகே தானம்மா? ஓகே தான். இப்போ இதை தான் போட போகிறாங்கம்மா. அம்மா ஓ நீ கேட்டதை வாங்கி கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா புடவை கிளின்னு சொல்லிட்டு தாங்க வாங்குச்சு, மற்றபடி எதுவுமே இல்லை. பிடிச்சிருக்குல்லம்மா? பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. வேறு இது வந்துங்க 2 வருஷத்துக்கு கையை வைக்க வேணாம்னு சொன்னாங்க, என்னன்னு நம்மளுக்கு தெரியல இதை பற்றி. இதெல்லாம் இழுக்காது, நல்லா இருக்கும். மாட்டி இழுக்கிறதுக்கு வேலை இல்லை. இல்லைம்மா, ஆனால் செம்மையாக இருக்குது.